ஒரு சின்ன எறும்பு நம்ம கையால் நசுக்கி சாகடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்க சொத்தை அடுக்கி வச்சாலும், நம்ம கிட்ட இருக்க கோபம் வெறி தரையிலேருந்து வானம் வரைக்கும் அடுக்கி வச்சாலும் அந்த உயிரை திருப்பி கொடுக்க முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு புரியுதா? நம்ம தளபதியே தமிழனின் நெஞ்சுக்குள்ள தளபதிதான், அச்சப்பட்டு நின்னதில்ல வரி புலிதான், 8 கோடி மக்களுக்கு தலைமகன் தான். விஜய் ரசிகர் மன்றம் சொன்னோன்னே கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்றது, பட்டாசு வெடிக்கிறதுன்னு தான் நினைச்சேன். இவ்வளோ நலத்திட்டங்கள் உதவிகள் பொதுமக்களுக்கு செய்யறத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கர்மாந்திரம் பிடிச்ச காதல் வந்த உடனே சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவை மறந்துட்ட, பாசமா தூக்கி வளர்த்த அப்பாவை மறந்துட்ட, தங்கச்சி தான் உலகம்னு இருந்த எங்களையும் மறந்துட்ட. இந்த குடும்பத்தோட பாசத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு எவனோ ஒருத்தன் கூட ஓடி வந்து நீ சந்தோஷமா வாழணும். ஆனா நாங்க மட்டும் ஓடி போனவளோட அப்பா, ஓடி போனவளோட அண்ணன் அப்படின்னு காலம் பூரா ஊருக்காரங்க முன்னாடி கேவலப்பட்டு சாகணும். கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், உலக நாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ல ஆரம்பிச்சு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வரைக்கும் இவங்க எல்லாரையும் இவ்ளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு போன இந்த ஊரு நமக்கு ஒரு சின்ன வாழ்க்கையை கொடுக்காதா? எல்லா பிரச்சனைக்கும் கொலைதான் முடிவுனா இந்த உலகத்துல யாரும் வாழவே முடியாது.